ஆடி மாதம் பிறக்குதுன்னு சடன்லி பிளான் பண்ணி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து 3 பூண்டு உரித்து வச்சது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது 3 சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ஈஸியாக கிடச்சோம், தண்ணி ஊற்றி அரைக்காமல் அந்தளவுக்கு. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பாஸ்மதி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி அப்படியே தண்ணியில் ஊற வைக்காமல் அப்படியே வச்சுருவேன். அதுக்கடுத்து எப்போவுமே நமக்கு டபரா செட்டில் செஞ்சால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஃபேவரட் டபரா செட்னு சொல்லலாம். டபரா செட் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நீங்களும் பிரியாணி இது மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிட்டேன், நல்லா ஜீரணமாகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டணும். கூட வெயிட் பண்ணி நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதோடவே ஒரு 7-8 பச்சை மிளகா குட்டி குட்டியாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன், கட் பண்ணாமல். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் நல்லா பொரிய விடணும். இந்த அளவுக்கு நல்லா பொரிய விடுங்க. நம்ம இது வதக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு நெய்யில் வதக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது 3 பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். நம்ம பிரியாணி செய்யும்போது சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேவரட் பிரியாணி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா உதிரே தனித்தனியாக வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இதில் வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினப்பே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் காரத்துக்காகவும் கலருக்காகவும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் பவுடர் வந்து 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதுதான் இதோட அளவுகள். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகணும்னு விடணும். இந்த மசாலாவில் சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வேகணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு வெந்த அப்புறம் ஒரு பிடி புதினா, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போவே அதே மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணியும் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் தண்ணி வந்தோடனே நான் 2 தக்காளி தான் எடுத்துருக்கேன். குட்டி குட்டி தக்காளி ரேட் அதிகமாக இருக்கிறதுனால 2 தக்காளியை மட்டும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். போதும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும்னு விட்டுவிட்டேன். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கிச்சு பாருங்கள். சிக்கனும் தனித்தனியாக வந்திருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது. அப்புறம் சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் சேர்க்கும்போது சிக்கன் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து சிக்கனும் சீக்கிரமாக வேகும். அதனால் தயிரை போட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். சிக்கனும் ஓரளவுக்கு வேகும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து தண்ணி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, 3 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டம்ளர் தண்ணி தான் சேர்க்குறேன். இந்த கிளாஸில் தான் நம்ம வந்து அரிசி எடுத்தோம். அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு. இப்போ நல்லா சலன்னு கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கட்டும். இப்போது இதில் கரெக்டாக இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்கும் போது உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஸோ நீங்களும் அது மாதிரி ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி எடுத்து இதில் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துலேயே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கும். அரிசியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசியே இல்லாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இது மாதிரி. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஆன உடனே பாருங்கள் அரிசி முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா வந்து வடிஞ்சிருச்சு. இப்போ மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து உதிரே கிடச்சிருச்சு லாஸ்ட்டு ஃபைனலாக. இப்போது ஒரு எலுமிச்சை பழத்தை அது மேலே புழிஞ்சு விட்டு நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி